கரூர்ல தாவேகா பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 41 பேர் பலியான சம்பவத்தோட எதிரொலியா அரசியல் கூட்டங்களுக்கு புதிய நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்த உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சது. 5 நாட்களுக்கு முன்னாடியே கூட்டங்கள், அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வாங்கணும், மக்களை 2 மணி நேரத்துக்கு மேல காக்க வைக்க கூடாது, உணவு, குடிநீர், நடமாடும் கழிவறை வசதிகளை செஞ்சு தரணும், கூட்டங்கள்ல ஏற்படக்கூடிய சேதங்களுக்கு இழப்பீடு தரணும், கூட்டங்கள், நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி வைப்பு தொகை செலுத்தணும். இது நடைமுறைக்கு வந்தா சிறு கட்சிகள் அரசியல் கூட்டங்களையே நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுடும். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மத்தியில கூட ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். அரசியல் கூட்டங்களுக்கு தமிழக அரசு விதிச்சிருக்கக்கூடிய புதிய நெறிமுறைகள் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு மத்தியில கூட இந்த நெறிமுறைகள் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அப்படி என்ன மாதிரியான நெறிமுறைகள்லாம் விதிச்சிருக்காங்க? தமிழக அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடுதான் என்ன? இதனால சின்ன சின்ன கட்சிகள் பாதிக்கப்படுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம அலச போறோம். இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு. கரூர்ல தாவேகா பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 41 பேர் பலியான சம்பவத்தோட எதிரொலியா அரசியல் கூட்டங்களுக்கு புதிய நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்த உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சது. அதுபடி பார்த்தா கடந்த நவம்பர் 1ஆம் தேதி நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துல தமிழக அரசு 24 பக்க நெறிமுறைகளை வெளியிட்டுச்சு. அது என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 5 நாட்களுக்கு முன்னாடியே கூட்டங்கள், அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வாங்கணும், மக்களை 2 மணி நேரத்துக்கு மேல காக்க வைக்க கூடாது, உணவு, குடிநீர், நடமாடும் கழிவறை வசதிகளை செஞ்சு தரணும். இப்படி பல நெறிமுறைகள் இதுல இடம்பெற்றிருந்துச்சு. அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல, கூட்டங்கள்ல ஏற்படக்கூடிய சேதங்களுக்கு இழப்பீடு தரணும், கூட்டங்கள், நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி வைப்பு தொகை செலுத்தணும் அப்படின்னு இன்னும் கூடுதலான அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. அரசியல் கூட்டங்களை நடத்துறதுக்கு முன்னாடி அதுக்காக பெருந்தொகைய வைப்பு தொகையா செலுத்தணும் அப்படிங்கிற அம்சம் சிறிய கட்சிகளுக்கிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது நடைமுறைக்கு வந்தா சிறு கட்சிகள் அரசியல் கூட்டங்களையே நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுடும். பணக்கார கட்சிகள் மட்டும்தான் கூட்டங்களை நடத்த முடியும். தமிழக அரசு முன் வச்சிருக்கக்கூடிய இந்த நெறிமுறைகள் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு மத்தியில கூட ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கே பாலகிருஷ்ணன் இந்த நெறிமுறைகளை முழுசா நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இல்ல அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல, வைப்பு தொகையை ஏத்துக்கவே முடியாது, இந்த நெறிமுறைகள் நடைமுறைக்கு வந்தா நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறது தான் இதுல ஹைலைட். இந்த வைப்பு தொகைக்கு திமுகவோட இன்னொரு கூட்டணி கட்சியான காங்கிரஸும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. வைப்பு தொகையை ஏத்துக்கவே முடியாது, ரோட் ஷோவுக்கு தடை விதிக்க கூடாது, அதே வேளையில பொருள் சேதம் ஏற்பட்டா அதுக்கான செலவை சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியே செலுத்தணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடா இருக்கு. ரோட் ஷோவுக்கு தடை விதிக்க கூடாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு ரோட் ஷோவை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த ரோட் ஷோக்கள் எல்லாம் படம் இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யற வேலை. மக்களை மணிக்கணக்குல காக்க வச்சு அவங்களோட நேரத்தை வீணடிக்கக்கூடிய இந்த ரோட் ஷோக்களுக்கு தடை செய்யணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கருத்தா இருக்கு. கோடி கணக்குல பணம் வச்சிருக்கக்கூடிய கட்சிகளால வைப்பு தொகை செலுத்த முடியும், சின்ன கட்சிகள் என்ன செய்யும்? அதனால வைப்பு தொகை திட்டத்தை அரசு கைவிடணும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்தோட எதிர்கட்சி அப்படிங்கிற முறையில அஇஅதிமுக அனைத்து கட்சிகளுக்கும் பாரபட்சம் இல்லாம நெறிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கு. ஆளும் கட்சிக்கு கூட்டம் நடத்த உடனே கிடைக்கிற அனுமதி மற்ற கட்சிகளுக்கு கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறது அதிமுகவோட கருத்தா இருக்கு. இதுக்கு நடுவுல நெறிமுறைகள் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்படும், நீதிமன்றம் ஆராய்ந்து உரிய முடிவு எடுக்கும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க ஆளும் கட்சியான திமுக. தமிழக அரசு அரசியல் கூட்டங்களுக்கான நெறிமுறைகளை நவம்பர் 20ஆம் தேதி சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இந்த நிலையில அரசு வகுத்திருக்கக்கூடிய இந்த நெறிமுறைகள் சிறிய கட்சிகளையும் ஜனநாயகத்தையும் சீர்குலைக்கிற முயற்சியாதான் இருக்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க.